पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தராத கௌரவாதிகளை சந்தித்து எப்படியாவது ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணரிடம் பாண்டவர்கள் பணிக்க ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை கொடுத்தான். அவரை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி அனைவரும் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து கூறியும் எதரையும் திருதராஷ்டிரனும் துரியோதனனும் கேட்டபாடில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனிக்க விஸ்வரூப தரிசனத்தை பகவான் கிருஷ்ணன் பக்தர்களுக்கு காட்டி மகிழ்ந்தார். இதற்கு தீர்வு யுத்தம் ஒன்றே என்று அங்கிருந்து நகர்ந்து குந்தியை சந்தித்தான். உன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்க நீண்ட உபதேசத்தை கூறினாள். இதனை கேட்ட பீஷ்ம துரோணாதிகளும் தங்களுடைய பங்கிற்கு துரியோதனனுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை கூறினர். ஆனால் அதனையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூத்தவன் நீயே ராஜ்யம் ஆள வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்ட பொழுதும் கர்ணன் அதனை மறுத்தார். கடைசி வரை தர்மத்தின் பக்கம் யுத்தம் செய்ய உனக்கு விருப்பம் இல்லை அல்லவா என்று கூறி பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு விரைந்தார். இங்கு என்ன நடந்ததோ அதனை பாண்டவர்களிடம் கூற இன்னும் 7 நாட்களில் யுத்தம் என்பது தீர்மானம் ஆகிவிட்டது. குருட்சேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை அளித்தான். துரியோதனன் சகுனியனுடைய மகனான உலூக்கனிடம் உபதேசம் அப்படிங்கிற பெயரில் மற்றவர் மனதை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் ஜோடித்து அனுப்பியிருந்தான். அதனையெல்லாம் கேட்ட பாண்டவர்கள், அப்பா நீங்க இங்க இருக்கணும்னா இருக்கலாம், போகணும்னா போகலாம். இதுதான் தர்மராஜனிடம் இருக்கக்கூடிய அந்த தயா குணம். அதுவே அவனுடைய பலம் மற்றும் பலவீனம். போரில் யார் வெல்வார்கள் என்பதை சகுனம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுமா என்று திருதராஷ்டிரன் கேட்க வேதவியாசர் சகுன சாஸ்திரத்தை முழுவதுமாக விளக்கி சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியினை கொடுத்து கிளம்பினார். அப்போ இந்த உலகம் எப்படி தோன்றியது, பஞ்சபூதங்கள் என்ன, அதனுடைய குணங்கள் என்ன என்பதனை திருதராஷ்டிரன் கேட்டறிந்தான். சில நாள் கழித்து சஞ்சயன் வந்தான். அப்பா மகாபாரத போரில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேட்க 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பித்தான். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் திருதராஷ்டிரனால் தாங்க முடியாது பதைத்தான். ஐயோ, என்னுடைய பிள்ளைகளை நிச்சயம் பீஷ்மர் காப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தனே, அஸ்தினாபுரத்தின் ஆணிவேரே வீழ்ந்து விட்டதா, அவருடைய சாவிற்கு நானே காரணமாகி விட்டேனே என்று புலம்பத் தொடங்கினார். எப்பொழுது பீஷ்மரே வீழ்ந்தாரோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக திருதராஷ்டிரன் கேட்க முதல் நாள் போரிலிருந்து சஞ்சயன் விளக்கத் தொடங்கினான். இப்பொழுது 13வது நாள் போர் முடிந்தது. 13 வயது பாலகனாக இருந்து அத்தனை பேரையும், அதாவது துரோணாச்சாரியார் அமைத்த பத்ம வியூகத்தில் நுழைந்து தன் எதிரே வருகின்ற அத்தனை மகாரதிகளையும் ஒரு சிறிய பாலகன் எதிர்க்கும் அற்புதமான ஒரு விஷயம். இதுவரை 13 நாட்கள் போர் நடந்தது ஒரு விசேஷமா அப்படின்னா 4 மணி நேரம் அபிமன்யு நடத்திய அந்த பராக்கிரமம் மகாபாரதம் பாண்டவர்கள் மட்டுமல்லாமல் கௌரவர்களே திகைக்கும் அளவிற்கு இதை பார்த்து கொண்டு இருந்த தேவதைகள் ஆச்சரியப்பட்டனர். பகவான் கிருஷ்ணனிடமும் அர்ஜுனனிடம் காட்டிய வித்தை இதனை அபிமன்யு யுத்த ரணாங்கத்தில் காண்பித்தார். அப்போ நேருக்கு நேர் நின்று அபிமன்யுவை ஜெயிக்க முடியாது என்று முடிவு செய்து துரோணாச்சாரியார் கர்ணனிடம் கூற பின்பக்கமாக சென்று அபிமன்யுவனுடைய அந்த தனுசனை முறித்து ரதத்தை உடைத்து குதிரையை கொன்று பாணமழை அந்த பாலகன் மேல் பொழிய கடைசியில் துச்சாசனின் மகனின் மூலமாக கதையால் ஓங்கி அடிக்க அபிமன்யு வீழ்ந்தார். தான் சாகும் சமயத்தில் கூட கௌரவாதிகளை
என்ன சொல்றது, ஒரு கூட்டத்தை நாசம் செய்து நான் ஒரு சத்திரியன் என்பதை நிரூபித்து வீர ஸ்வர்க்கம் எய்தினான் என்றே சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் தர்மராஜன் மிக கவலையோடு அமர்ந்திருக்க, இப்ப அர்ஜுனன் வந்தால் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று கலக்கத்தோடு இருக்கும் பொழுது, பக்தர்கள் எப்பொழுதெல்லாம் கலங்குகிறார்களோ அப்பொழுது பகவான் தானாக வந்து ஆறுதலாக வருகிறார் வேதவியாசர். அப்பொழுது அவர் சொல்கிறார், தர்மராஜா நீ கவலைப்படார், அபிமன்யு சாமானியமான மரணம் எய்தவில்லை, வீர ஸ்வர்க்கத்தில் இருக்கிறான். அது போக யாராக இருந்தாலும் சாவு என்பதனை நிச்சயமாக தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கதை இதனை சொல்கிறார். இந்த உலகத்தில் யாரும் சாகவில்லை, இந்த உலகமே மக்கள் மயமாகிவிட்டது, நெரிசல் ஜாஸ்தியாகிவிட்டது. பிரம்மதேவன் தன்னுடைய உடம்பிலிருந்து தீ ஜுவாலைதனை என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் அந்த தீ ஜுவாலையால் மக்களை அழிக்க தொடங்க ருத்ரதேவன் வந்து இது என்ன தேவா என்று கேட்க, அப்பொழுது அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் மக்களை அழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க தன்னுடைய உடம்பிலிருந்து வெளிவந்தவள் மிருத்யு தேவதை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை சாக அடிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று கேட்டவுடன் அதனை மறுத்தாள். ஏனென்றால் ஒருவர் சாகிறார்கள் என்றால் அவரை சுற்றியுள்ள உறவினர்கள் அத்தனை பேரும் சாபமிடுவார்கள். கடைசியில் என்னுடைய செயலுக்கு நரகமே எனக்கு கண்டிப்பாக கிட்டும் என்று, எனக்கு இதிலிருந்து தயவு செய்து இந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை என்று பிரம்மதேவரிடம் முறையிட, மட்டுமின்றி எங்கெங்கோ சென்று, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கா தீரத்திற்கு சென்று, அது மட்டுமல்ல மலையமாருதம் என்று சொல்லக்கூடிய இன்று கேரளா என்று சொல்லக்கூடிய அங்கு சென்று தபம் செய்கிறாள். யாரு? அந்த மிருத்யு தேவதை. அப்போ பிரம்மதேவன், நீ பிறப்பு எடுத்ததே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் சாவதற்காக, ஆனால் உனக்கு எந்த விதமான பாப்பமும் வராது, நரகமும் கிட்டாது. அவள் கண்களிலிருந்து நீர் வந்தது, அதனை தாங்கினார் பிரம்மதேவன் கைகளில். அதுவே ரோகங்களாக, அதாவது வியாதிகளாக உருமாறின. அப்போ உன்னுடைய சகாயத்திற்காக சிவன், யமதர்மராஜன், வியாதிகள், இப்படி இவை அனைத்தும் உனக்கு துணை நிற்குமே தவிர உன்னால் இந்த மரணம் ஏற்பட்டது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கவே இருக்காது. இன்னும் சொல்ல போனால், ஒரு ஜீவனை, ஒரு ஆத்மாவை மரணம் நெருங்குகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவனுடைய வாழ்நாளில் அவன் கொண்டு இருக்கக்கூடிய துராசை, அதாவது பேராசை என்று சொல்கிறார்களே, இதுவே காரணமாகும். கோபம், அது மட்டுமா, வயிற்றெரிச்சல், அது மட்டுமா, துரோகம், இவை அனைத்தும் ஒருவனுடைய ஆயுளை குறைக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி துர்குணங்கள் எதுவும் இல்லாதவன் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பான். அதாவது இச்சா மரடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியாரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலும் இச்சா மரடிகள் இருக்கிறார்கள். எந்த விதமான துர்குணமும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு மரணம் என்பது அவர்கள் எப்பொழுது அழைக்கிறார்களோ அப்பொழுது அந்த மரணம் வந்து சேரும்படி அமைகிறது. இப்போ இத்தனை விஷயத்தை சொன்னாங்க. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா சாபமே விட்டு விடுவார் அப்படிங்கிற ஒரு நிலையில் மிருத்யு தேவத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ இந்த உலகத்தில் பிறந்தவர் அனைவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். இப்போ இதுன்னா, யார் மேலே நீங்க கோபம், பிரீத்தி, தயவு செய்து யார் மேலேயும் நீ வைத்து கொள்ளாதே என்று மிருத்யு தேவதையை பார்த்து பிரம்மதேவன் கூறினார். இப்போ எவ்வளவு பெரிய பக்தனாக இருந்தாலும், என்ன சொல்லுது, व्यक्ति தவறு செய்தவனாக இருந்தாலும் அவன் மேல் கரிசனை, அந்த பாசம், பக்தி, கோபம் எதையும் நீ கொள்ளக்கூடாது. உன்னுடைய வேலை என்னன்னா, அவனுடைய ஆயுள் முடிந்தா அவனை கொண்டு வரதோடு உன்னுடைய வேலை முடிஞ்சு. ஆயுஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதனை
முடிந்தவுடன் அவர்களை கொண்டு வருவது மட்டுமே உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் தார்மீகர், தர்மத்தின்படி யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்களோ என்றுமே அவர்களுக்கு கெட்டது நிச்சயமாக ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் உன்னுடைய வேலை எல்லாம் தார்மீகத்தில் இல்லை, என அவர்கள் இச்சா மரணிகள் ஆகிவிடுவர். அதார்மீகர், அதாவது தர்மத்தின்படி வாழாது, நான் மேற் சொன்ன அந்த கெட்ட குணங்கள், கபடம், அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பவர்களை நீ நிச்சயமாக அவருடைய மரண சமயத்தில் கொண்டு சென்றால் இது உனக்கு சிரேயஸாகுமே தவிர கண்டிப்பாக அது நரகத்திற்கு வழிவகுக்காது என்று மிருத்து தேவதையிடம் கோருகிறார். அது போக பாருங்க, இந்த உலகத்திலே நிதர்சனமாக சில விஷயங்கள் பார்க்கிறோம். நீதிமன்றத்திலே சிலருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு விடுகிறது, ரைட்? அப்போ அதை நிறைவேற்றுவதற்காக யாரோ ஒருவர் இருவர் பணியில் இருப்பர் இல்லையா? அவர்களுடைய வேலை என்னன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டவன் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். சரி, அப்போ அவனை தூக்கிலிடுவது மட்டும்தான் இவனுடைய வேலை. இதனால் அவனுக்கு ஏதானும் பாவம் வருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அவன் செய்த தவறே இந்த தண்டனைக்கு, இந்த முடிவிற்கு வழிவகுக்கிறதே தவிர இந்த வேலையை செய்வதால் இதற்கும் அவனுக்கும் எந்த விதமான பிணைப்பும் இல்லை என்பதே உண்மை. அதே போல ஒருவன் சாகிறான் என்றால் மிருத்து தேவதை, இறைவன் கட்டளை என்ன உண்டோ அதனை நிறைவேற்றும் வேலையை மட்டும் அவள் செய்கிறாள். அப்போ மரணத்திற்கு காரணம் அவன் செய்த தவறுகள் மற்றும் வியாதிகளே. இப்போ உன்கிட்ட என்னென்ன துர்குணங்களாக இருக்கிறதோ அவையே உன்னுடைய சாவிற்கு வழி வகுக்கிறது. இப்போ நாம் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மற்ற எல்லா தேவதைகளும் நம் உடம்பில் இருந்து கொண்டு நம்மளுடைய இயக்கங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதில் சந்தேகமில்லை. ஆனால் பிராணதேவன், அவன் ஒருவன் இருக்கும் வரை இந்த உடலுடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது அந்த உசுராட்டம், இந்த உயிர், அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு, அந்த சுவாசம் பிராணமாக வாயுதேவன் ஒரு உடம்பிலிருந்து சென்று விட்டானோ அதற்கு மேல் அவனால் இயங்க முடியாது. பார்க்க போனா அந்த வாயுதேவனே அபிமன்யு சாவின் சமயம் பீமசேனனாக அந்த இடத்தில் இருந்தார். அப்போ பீமன் நினைத்தால் அபிமன்யுவை காப்பாற்றி இருக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா, வாயுதேவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அபிமன்யு செத்து விழுந்தானே என்றால் இந்த இடத்தில் இதைத்தான் விதி என்கிறோம். இது பகவானுடைய இச்சை. பகவானுடைய இச்சை என்னவோ அதை செயல்படுத்துவது பிராணதேவனுடைய கடமையே தவிர அவனுடைய இச்சையை தாண்டி எந்த ஒரு காரியத்தையும் பிராணதேவனால் செய்ய முடியாது. இப்போ பிராணதேவன் நம்மிடத்தில் இருக்கும் வரைதான் நாம் ஆடும் ஆட்டங்கள் எல்லாம். நான் மெத்த படித்தவன், நான் மிகப்பெரிய செல்வந்தன், இப்படி பலவிதமான கர்வங்களோடு வாழும் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எப்பொழுது ஒரு பிராணன் நம்மை விட்டு பிரிகிறானோ அப்பொழுதே அவன் பூமியில் விழத் தொடங்கி விடுகிறான். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவதைகளும் இதில் அடக்கம். அவர்களுக்கும் பிராணதேவன் இருக்கும் வரையில்தான் இந்த உலகத்தில் அந்த அவதாரம் என்பது. இந்த வியாதி என்று சொல்லும் இன்னொன்று இருக்கு, மனோவியாதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனோவியாதி அப்படின்னா பாருங்க, எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு நிம்மதியே இருக்காது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீ செய்த கர்மங்களே அதற்கு காரணமாகிறது. நாம் என்ன செயலை முன் செய்து வைத்திருக்கிறோமோ அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரம் உடல் உபாதை, பல நேரம் மன உபாதை. உடல் உபாதை விட மிக கொடுமையானது மன உபாதை. அது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை ஒரே விஷயத்தை என்ன சொல்லுது சிந்தித்து கொண்டே இருந்து உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து, உங்களுடைய நிம்மதியை கெடுத்து, எதையிலையும் செயல்பட முடியாது ஆக்கிவிடும்.
மிக கொடுமையான விஷயம். அப்போ நாம் எதை செய்தோமோ அப்பேற்பட்ட பாவங்களை நாம் செய்வதால் இந்த மாதிரி உபாதைகள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வருகிறது. இப்போ அவன் தோஷங்களே அவனுக்கு மரணமாகிறது. எந்த காரணத்தை கொண்டிட்டும் எப்பேற்பட்ட பிரயத்தனம் செய்தாலும் மரணத்தை மட்டும் என்றும் யாராலும் ஜெயிக்க முடியாது. தர்மராஜா, நீ தைரியமாக இரு என்று வேதவியாசர் கூறுகிறார். மேலும் வேதவியாசர் தர்மராஜனை பார்த்து 2 அற்புதமான கதைகளை கூறுகிறார். அது என்ன கதைகள் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.